இந்த உலகத்திலேயே ரொம்ப எளிமையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் தான். அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் சார்ட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப எளிமையான விஷயந்தான். இந்த வீடியோ முடியும் போது இவ்வளோதானா, இதை போய் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோமேன்னு யோசிப்பீங்க. அந்தளவுக்கு எளிமையாக கற்றுக்க போகிறீங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால் கவனமாக பாருங்கள். வீடியோவை ஹெச்டியில் வச்சு பாருங்கள், அப்போ தான் தெளிவாக தெரியும். புரியலைன்னா 2 தடவை கூட பாருங்கள், எளிமையாக புரிஞ்சிடும். இங்கே நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிற சார்ட் ட்ரேடிங் வியூ சார்ட் தான். இந்த சார்ட் தான் நீங்கள் சம்பாதிக்க போகிற அவ்வளோ பணத்துக்கும் மிக முக்கியமாக இருக்க போகுது. இந்த சார்ட்டை பார்க்க முன்னாடி 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா இது எளிமையாக புரிஞ்சிடும். அதில் 1 விலை, 2வது டைம், 3வது கேண்டில். விலை இப்போ கீழேருந்து மேலே போகுது பார்த்தீங்களா, இது விலை. 2வது இடப்புறத்துலேருந்து வலப்புறம் கீழே நேர்கோடாக இருக்குது பார்த்தீங்களா, இது டைம் ஃப்ரேம். இங்கே நம்ம 5 நிமிட சார்ட்டை வச்சுருக்கோம். அதோட மீனிங் ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ப்ரைஸ் எப்படி மேலே ஏறுது இறங்குது எப்படி நகருதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 10 மணிலேருந்து 11 மணி வரை உள்ள 5 நிமிட டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். எந்த ஸ்டாக்னா நம்ம வழக்கமாக பார்க்குற ஜொமோட்டோவை எடுத்துக்கிட்டோம். இங்கே விலையும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ 10 மணிக்கு விலை 54 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. பையர் செல்லர்ஸ் வராங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க. அடுத்த 5 நிமிடத்தில் விலை இறங்கி 53 ரூபா வரைக்கும் போகுது. அதுக்கு அடுத்த 5 நிமிடத்தில் 52 ரூபா வருது. அதுக்கப்புறம் ஒரேடியாக 55 ரூபா போகுது. அடுத்து 59 ரூபா போகுது. இப்படியே மேலே கீழே ஏறி இறங்கி கடைசியில் 57 ரூபாய்க்கு வந்து அங்கே க்ளோஸ் ஆகிடுது. இந்த 1 மணி நேரத்தில் ப்ரைஸ் எப்படி மேலே வந்தது கீழே வந்தது அப்படிங்கிறத இந்த டாட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் வரும். இந்த லைனை தான் லைன் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டில் நமக்கு தேவையான எல்லா தகவலும் இருக்குது. அதில் 4 தகவல் ரொம்ப முக்கியம். எதுனா 10 மணிக்கு ஓப்பன் ஆனது எவ்வளவு வரைக்கும் விலை ஏறி இருக்குது, எவ்வளவு வரைக்கும் விலை கீழே இறங்கியிருக்கு, கடைசியில் என்ன விலைக்கு முடிஞ்சது. இந்த 4 தகவல் ரொம்ப முக்கியம். இந்த 4 தகவலையும் தெரிஞ்சிக்க இவ்வளோ பெரிய சார்ட்டை பார்க்கணுன்னு தேவையில்ல. அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, இப்போ ஓப்பன் ஆனது 54, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே போல் கடைசியில் முடிஞ்சது 57, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே போல் மேலே எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பிச்சோ அந்த இடத்து ஹைன்னு சொல்லிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே போல் அதுக்கு கீழே எந்த அளவுக்கு கீழே விலை இறங்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அங்கேயே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இங்கே ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு உடம்பு போல் வரைஞ்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா போயிட்டு வந்ததுக்கு ஒரு கோடு போல் வரையணும். இப்போ டக்குன்னு பார்க்கும்போது இந்த மொத்த தகவல்களையும் விட இதை எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ எல்லாமே தெரியும். பார்க்குறதுக்கு கேண்டில், அதாவது மெழுகுவத்தி போல் இருக்கிறதுனால இதை கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம். இதோட உடல் பகுதியை பாடின்னு சொல்லுவாங்க. இந்த திரி போல் மேலே கீழே போயிட்டு வரதை விக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஷேடோ, நிழல்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு சார்ட்டை பார்க்கும்போது இந்த இவ்வளோ தகவல்களையும் ஒரே ஒரு ஸ்டிக்கில் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப எளிமையாகவும் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். அதாவது மேல் பகுதி மேலே இருக்குது ஹை, கீழ்ப்பகுதி கீழே இருக்குது லோ. இப்போ இந்த ஓப்பன் ஆனது கீழே இருந்து மேலே போனது ஓகே. ஒருவேளை மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழேருந்து மேலே போனால் என்ன அர்த்தம்? விலை ஏறுதுன்னு அர்த்தம். அதனால் பச்சை கலர்லேயும், அதுவே மேலேருந்து கீழே வந்தால் விலை இறங்குது, அதை குறிக்க சிவப்பு கலர்லேயும் இந்த கேண்டிலை கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நொடிக்கும் விலை ஏறும் இறங்கும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்த இந்த லைன் சார்ட்டில் வெறும் 5 நிமிட க்ளோஸ் மட்டும் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு ஓப்பன், ஒரு ஹை, ஒரு லோ, க்ளோஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணால் அந்த வெப்சைட் வரும். இது மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணால் அதில் ப்ராடக்ட்டில் சார்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ரைட் சைடில் ப்ரைஸ் இருக்குது, விலை மேலேருந்து கீழே இருக்கிறதுல விலை இருக்குது. அதே போல் கீழே இருக்க கோடு டைம் ஃப்ரேம். இது லைன் சார்ட்டு, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே போயிட்டு சார்ட்டை வந்து கேண்டில்னு மாற்றிக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்துருச்சு. இங்கே நேரத்தையும் ப்ரைஸையும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக்கலாம். இன்றைக்கி, நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருடம்னு எல்லா தகவல்களும் இங்கே நமக்கு தெரியும். இப்போ இந்த சார்ட்டை பற்றின ஒரு பேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு மேம்போக்காக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போது அதில் முதல்ல இந்த இடத்துல நம்ம எந்த ஸ்டாக் வாங்கணுமோ அந்த கம்பெனியை வந்து நம்ம தேடி எடுக்கலாம். இப்போ ஜொமோட்டோ இருக்குது, வேணும்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்னு டைப் பண்ணால் வரும். நிஃப்டி வேணும்னா நிஃப்டி டைப் பண்ணலாம். வேணுங்கிற ஸ்டாக்கை தேடிக்கலாம். அதே போல் பக்கத்தில் கீழே எனக்கு 5 நிமிட கேண்டில் இருக்குது, எனக்கு 5 நிமிடம் வேணாம், 15 நிமிட கேண்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே போய் கிளிக் பண்ணும்போது 1 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம், 15 நிமிடம், 1 ஹவர், நாள், வாரம், மாதம்,
உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதத்திற்கான டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா அந்த மாதத்துக்கு நேராக அந்த கேண்டில் இருக்கும். அந்த கேண்டிலில் அந்த மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே போனது, எந்த அளவுக்கு கீழே வந்தது, எப்போ ஓப்பன் ஆனது, எப்போ க்ளோஸ் ஆனதுன்னு மொத்த தகவலும் உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்து இண்டிகேட்டர்ஸ். சில ஃபார்முலா வச்சு நமக்கு உதவுற மாதிரி இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. பணம் சம்பாதிக்க இது நல்லா நமக்கு கை கொடுக்கும். உதாரணமாக இதில் சூப்பர் ட்ரெண்ட்னு ஒரு இண்டிகேட்டரை எடுத்துக்கிறேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் படி இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த இடத்துல வித்துட சொல்லுது. நாம் அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு பல்காக ஒரு லாபம் கிடைக்கும். இதே போல் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக பார்ப்போம். உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுமோ அதை தேடணுன்னா இங்கே வந்து நீங்கள் இண்டிகேட்டரில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக இருக்கிறதுல இடப்பக்கத்தில் இருக்க டூல்ஸ். இந்த டூல்ஸை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் லைன் வரையணுன்னா இந்த டூல்ஸை பயன்படுத்தணும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டூல்ஸ் வரும். நடுவில் கோடு போடுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறது, ஹரிசாண்டல் லைன் வரைகிறது, எல்லாத்துக்கும் இந்த டூல்ஸை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இந்த சார்ட்டில் வரைய உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் இங்கே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபிப்பு. இதெல்லாம் டெக்னிக்கல் உபயோகப்படுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸு. அதே போல் பாக்ஸ் வரையலாம், ப்ரைஸை மார்க் பண்ணலாம், அடுத்து எழுதலாம். இதே போல் நிறைய இருக்குது. இந்த வெப்சைட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். எமோஜி, ஜூம் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். நாம் இனி வரும் வீடியோவில் டெக்னிக்கல் இதை வச்சு நிறைய வரைவோம். அப்போ நல்லா தெளிவாகிறோம். இப்போ உங்களுக்கு இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே ஏதாச்சும் தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா கடைசியில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். அதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டிங். இது செட்டிங்கில் இந்த கேண்டிலோட கலர் மாற்றுறது, பேக்ரவுண்ட் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் போயிட்டு நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள். ஏதாவது மாறிடுச்சுன்னா கீழே அப்ளை டிஃபால்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி வந்துடும். பயப்படாமல் இதெல்லாம் நீங்கள் என்ன வேணுமோ செஞ்சு பார்த்து கற்றுக்கலாம். அடுத்து ரைட் சைடில் இருக்க முக்கியமானது வாட்ச் லிஸ்ட்டு. இப்போ நம்ம குறிப்பாக ஒரு 10 ஸ்டாக்கை டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையே திரும்ப பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்டாக்கில் போய் தேடிக்கிட்டு இருக்க வேணாம். ஒரு தடவை தேடின ஸ்டாக்கை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன ஸ்டாக்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் ரெகுலராக நம்ம பார்த்துக்க முடியும். அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற, நோட் பண்ணி வைக்கிற இடம்னு வச்சுக்கோங்க. இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு. அதுக்கு கீழே அதிகமாக நம்ம போகவே மாட்டோம். தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமானது எல்லாமே இது மட்டும்தான். இதுக்கு அதிகமாக மற்றதெல்லாம் தேவைப்படாது. அதெல்லாம் போக போக அப்படியே நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். பேசிக் இது தான். இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண இந்த அளவுக்கு சார்ட்டை பற்றின நாலேஜ் இருந்தாலே உங்களால் ஈஸியாக அதை வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்ய முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. புரியலன்னா இன்னொரு தடவை கூட பாருங்கள், கற்றுக்கோங்க. டவுட் இருந்தால் கீழே டெலகிராம் குரூப் லிங்க் தரேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை கேளுங்க. கமெண்ட்லேயும் கேளுங்க. நிறைய கற்றுப்போம், நிறைய சம்பாதிப்போம். நான் ஹாஜா. இது பண யுகம். நன்றி.